بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புள்ள சகோதரர்களே, சூரா யூசுப் தரும் அழகிய வரலாறு என்கின்ற தலைப்பில் நாம் ஆரம்பமாக சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் ஆரம்ப பகுதிகளை நாம் பார்த்தோம் சுருக்கமாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அதனது இறுதி பகுதியான எஞ்சிய பகுதியை இன்ஷா அல்லாஹ் இந்த சுருக்கமான நேரத்துக்குள் நாம் பார்த்து முடித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னர் கொஞ்சம் இப்படி இருந்துடாமல் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது மஜ்லிஸுக்கு நல்லா இருக்கீங்க. முடியாதவங்க ஏதாவது வருத்தங்கள் அப்படி இப்படி இருக்கிறவங்க இருந்துங்க, பிரச்சனை இல்லை. சாஞ்சிட்டே இருக்க இந்த வருத்தங்கள் இருக்கும். அப்படி இல்லாதவங்க ஒரு அளவுக்கு என்ன செய்யுங்க, அப்படி சேர்ந்து இருந்துங்க. அன்புள்ள சகோதரர்களே, நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஆரம்பமாக சுருக்கமாக நாங்கள் சென்ற வாரத்திலே பார்த்த செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தந்தை வைத்திருந்த அளப்பரிய இரக்கத்தின் காரணமாக, அதீத இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக சகோதரர்களுக்கு பொறாமை உணர்வு ஏற்படுகிறது. அந்த பொறாமை உணர்வு, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடித்திருந்த 2 மனைவிமார்களில் ஒரு மனைவியுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யுது, அது அதிகமாக ஏற்படுகிறது. அடுத்த மனைவியுடைய பிள்ளையாக புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று 2 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. மற்றவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்த பொறாமைக்கு உட்படுகிறார்கள். இப்படி பொறாமைக்கு உட்படுகின்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அது சம்பந்தமாக தந்தையிடத்திலே கேட்கிறார்கள். யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதுவல்லாமல் அதாவது நாளிலே சகோதரர்கள் ஒரு திட்டமிடுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும். அப்படி கொன்றுவிட்டால் அவர்களை தந்தையுடைய முகம் முழுமையாக என்ன செய்துவிடும், யஹ்லுலக்கும் வஜுஹு அபீக்கும், எங்களோட நெருங்கிவிடும், எங்களே தான் பார்க்க. ஏன்னா இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை என்றதுனால எங்களோட இறக்கமாக இருந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் கொலைக்காக முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு நல்ல சகோதரர் சொல்லுகிறார், கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அவரை அதாவது எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பாலுங்கிணற்றில் தள்ளி விட்டு எங்கேயாவது அனுப்பிவிடுங்க, இந்த ஊரை வீட்டிலேருந்து என்ன செஞ்சுருங்க, எடுத்துருங்க என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனையை ஏற்று இவரை என்ன செய்கிறார்கள், ஒரு கிணற்றிலே தள்ளி விடுகிறார்கள். ஒரு பிரயாண கூட்டத்துக்கு, அந்த பகுதியால் ஒரு பிரயாண கூட்டத்துக்கு, அற்ப கிரயத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடிப்படையில் சிரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு எகிப்துக்கு என்ன செய்கிறார்கள், எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே எகிப்திலே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே பொருளாதார அமைச்சருடைய வீட்டிலே என்ன செய்கிறார்கள், வளர்கிறார்கள். அந்த வீட்டுக்காரர் தான் அவரை எடுக்கிறார். அங்கிருந்து தான் என்ன செய்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அவர் வாழ்கிறார். அந்த அப்படியே வளர்ந்தவருக்கு அவருடைய இறைவன் கொடுத்திருந்த அழகின் காரணமாக, அதீத அழகின் காரணமாக அந்த வீட்டிலே அவரை யார் வளர்த்தார்களோ, அவரை கவனித்து வந்தார்களோ அவர்களே என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான பாதைக்கு அழைக்கிறார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்மை, நாணயம், நம்பிக்கை, இறை பாதுகாப்பு எல்லாம் இருந்ததனால் அந்த தவறிலிருந்து என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பி விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து தப்பி விடுகிறார்கள். தப்பிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிவிட்ட நேரத்திலும் கூட இந்த பெண்மணி தான் சுத்தமானவள் அல்லது தான் ஆசைப்பட்டது நியாயம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் அழைத்து ஒரு மீட்டிங்கை வச்சு ஒரு மீட்டிங்கை வைத்து தான் ஏன் ஆசைப்பட்டேன் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பெண்களுக்கு மத்தியிலே அனுப்பிவிடுகிறார்கள். அப்போ இதை பார்த்த அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை மெச்சி, இவர் ஒரு மனிதரே இல்லை, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் நிச்சயமாக ஒரு சங்கைமைக்கு ஒரு மலக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று மெய் மறந்து போய் தங்களுக்கு வழங்கப்பட்ட விருந்தை சாப்பிடுவதற்கு பதிலாக கையை என்ன செய்கிறார்கள், தெரியாமல் கிழித்துக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், நான் தான் இவரை விபச்சாரத்துக்கு அழைத்தேன் என்று சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க சொல்லி, நான் மறுபடியும் அழைப்பேன், கட்டுப்படாது விட்டால் நான் இவரை சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி அந்த பெண்மணி பகிரங்கமாக சொல்கிறார். அதற்கு பின்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படாமல்
யா அல்லாஹ் கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ கேட்கிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என சூழல்களை மாற்றி அமைத்து அந்த பொருளாதார அமைச்சருடைய குற்றச்சாட்டு மறுபடியும் அநியாயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கிறது. சிறைச்சாலையில் வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோடு சிறைச்சாலையில் நுழைந்த 2 சகோதரர்களை 2 நண்பர்களுக்கு என்ன செய்கிறார்? ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை சொல்கிறார். இந்த நலவுகளை பார்த்த அந்த 2 சகோதரர்களும் அந்த 2 நண்பர்களும் என்ன செய்கிறார்கள்? கனவு விளக்கம் ஒன்று என்ன செய்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அவர்கள் 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு பேசனலான ஒரு நிகழ்வை பற்றி கனவு விளக்கம் கேட்கிறார்கள். அந்த கனவு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான முறையில் சொன்னார்கள். அதற்கேற்ப அவர்களது வாழ்க்கையில் நடந்தன. ஒருவர் மரண தண்டனைக்கு உட்பட்டார், இன்னொருவர் மன்னரிடத்தில் என்ன செய்கிறாரு? வேலைக்காரராக மாறுகிறார். இந்த காலப்பகுதியிலே மன்னர் என்ன செய்கிறார்? ஒரு கனவு காண்கிறார். மன்னர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு என்ன கனவு? அதாவது 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிடுவது போன்றும் 7 பச்சை கதிர்கள், 7 பச்சை கதிர்களையும் 7 அதாவது காய்ந்து போன கதிர்களை என்ன செய்கிறாரு? அவர் காண்கிறார். அப்போ இந்த கனவை அதாவது மன்னர் கண்டவுடன் விளக்கம் கேட்கிறார். தனக்கு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் இது வீண் கனவாக இருக்கணும், எங்களுக்கு கனவுகளை பற்றி விளக்கமெல்லாம் என்ன செய்யுது தெரியாது என்று சொல்கிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த சிறையிலிருந்து தப்பி போனாரே, விடுதலையாகினாரே, அவர் என்ன செய்கிறாரு? என்ன யூசுஃப்ட்ட நீங்கள் அனுப்பி வைங்க, நான் விளக்கத்தை எடுத்துகிட்டு வரேன்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் கனவுகளுக்கு எனக்கு விளக்கம் சொன்னார் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் போய் கனவுக்கு விளக்கத்தை கேட்கிறார். கனவுக்கு விளக்கத்தை எடுத்து வந்து மன்னரிடத்தில் இவர் என்ன செய்கிறார்? எத்தி வைக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் மன்னர் என்ன செய்கிறாரு? நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், விடுதலை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? நான் வரமாட்டேன், நான் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டேன், அந்த பெண்களுடைய நிலை என்ன, அவர்கள் எதற்காக தங்கள் கைகளை வெட்டி கொண்டார்கள் என்ற பிரச்சனையை முடித்தால் தான் நான் என்ன செய்வேன்? வெளியே வருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு யூசுப் அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்வானாக. சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய பேரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி லவ் துஐது, நான் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைத்திருந்த காலம் அளவுக்கு நானும் தங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வந்தவர் என்னிடத்திலே வந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? உடனே போயிருப்பேன். இந்த விசாரணையெல்லாம் நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை கடைபிடித்தார், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்வானாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவர்களை அந்த யார் எந்த பெண்மணி விபச்சார குற்றச்சாட்டு செய்தாரோ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னது தவறு செய்யவில்லை, நான் தான் அவரை என்ன செய்தேன்? தவறின் பக்கம் அழைத்தேன் என அந்த பெண்மணியை பகிரங்கமாக ஒத்துக்கொண்ட பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூய்மையான நபர் என்பது அந்த மக்களுக்கு என்ன செய்கிறது? நிரூபணமாகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்ன செய்யவில்லை? தூய்மைப்படுத்தவில்லை. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, மனது என்பது தீய விஷயங்களை ஏவக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள் என்ற செய்தி வரைக்கும் நாங்கள் என்ன செய்தோம்? இது சென்ற வாரம் நாங்கள் பார்த்த செய்தியுடைய சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதனுடைய தொடரை முழுமையாக நாங்கள் என்ன செய்து விடுவோம், பார்த்து விடுவோம். அதற்கு முன்னர் இந்த மேலை பிள்ளைகள் விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா நல்லது. பிள்ளைகளை அவங்களோட பக்கத்தில் வச்சுக்கோங்க, விளையாட விடவானம், இல்லைண்டா அதாவது பயானுக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு டிஸ்டர்பாக அமைந்து விடும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், சிலருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் வாழ்க்கை நீட்டாக இருக்க வேண்டும். நீட் என்றால் என்ன? ஏண்ட 5 வருடத்துரிய வாழ்க்கை இப்படி, இது ஒரு பிளான். அதே போல் என்னது 10 வருடம் இப்படி, 15 வருடம் இப்படி, 20 வருடம் இப்படி, 25 இப்படி, 30 இப்படி என்று சொல்லி ஒரு சிஸ்டமாக தனது வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதில் நிறைய ஆசைப்படுறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு சிஸ்டமே என்னது இருக்கல. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு சிஸ்டம் அவருக்கு இருந்தது. உதாரணமாக அவர் எகிப்தில் ஒரு வாழ்க்கை வாழ்றாரா, அவர் இறைவனுக்கு அஞ்சி முறையாக நேர்மையாக என்ன செய்தார்? வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை போன போக்க பாருங்க பாப்போம். சிரியாவிலிருந்து கடத்தப்பட்டு, யாருக்கோ அடிமையாக விற்கப்பட்டு, எந்த வீட்டிலேயோ பிள்ளையாக வளர்ந்து, விபச்சார குற்றச்சாட்டில் என்னது ஜெயிலுக்கு போய், ஒரு லட்சியம் என்கின்ற பார்வையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எத்தனையோ வருடங்கள் பின்தங்கி விட்டன என்று தான் சொல்லணும், மற்ற உலக பார்வையில் நம்ம பார்த்தோம் சொன்னால். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு நிம்மதியான ஆறுதலான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவன் எமக்கு தந்த வாழ்க்கை இது.
இந்த வாழ்க்கைக்கென்று இறைவன் என்ன செய்திருக்கிறான்? ஆரம்பத்தையும் முடிவையும் வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நலவுகளும் உண்டு, கெடுதிகளும் உண்டு, சோதனைகளும் உண்டு, இன்பங்களும் உண்டு. எங்கெங்கெல்லாம் வாழ்க்கை திசை திரும்பும் அது எமக்கு தெரியாது. ஆனால் எல்லா திசை திரும்பல்களிலும் ஒரு மூமினுக்கு ஒரே போக்கு தான் இருக்கணும். அவனுடைய சிந்தனை போக்கு ஒன்றாகவே இருக்க வேண்டும். இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், நான் இறைவனுக்கு நெருங்க வேண்டும், இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளிலிருந்து நான் தூரமாக கூடாது. கஷ்டங்களும் வரும், நஷ்டங்களும் வரும். இன்பங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும், துன்பங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும், அந்தந்த சூழல்களுக்கு ஏற்ப லட்சியங்களை மாற்றிக்கொள்வதும் ஒரு மூமினுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். திடீர்னு நம்ம நாட்டிலேயே இருக்கணும்னு நினைப்போம், திடீர்னு வெளிநாட்டுக்கு வந்துடுவோம், வெளிநாட்டிலேயே இருக்க நினைப்போம், நாட்டுக்கு போயிடுவோம், ரெண்டும் இல்லாத இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போவோம், தாழ்ந்த இடத்துக்கு போவோம். இப்படி நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றன. இந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எமது சிந்தனைகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கொண்டு போய்விடக்கூடாது. காரணம், வாழ்க்கை என்பது இவைகளெல்லாம் சேர்த்து அமைந்த ஒரு விஷயம்தான் வாழ்க்கை என்பது. அதை நபிமார்கள் நிறைய புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டதை நினைச்சு பெரிய ஒரு செய்தி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட செய்தி நினைத்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அதே நேரத்தில் விபச்சார குற்றச்சாட்டை ஒரு பெரிய ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் என்ன செய்வோம்? எமது வாழ்க்கையில் ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்து பாருங்க பாப்போம். எனது வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டான்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் இருக்கிறது, நான் சிறிய வயதில் பட்ட வேதனைகள் இருக்கிறது, பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறது, யாருமே பட்டிருக்க மாட்டார்கள் என்று தான் ஒவ்வொருவரும் நினைக்கிறான். இது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் வந்து தங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வேதனைகள் சோதனைகள்லாம் தொகுப்பாக வச்சு ஒரு டைரி வச்சுட்டு இருக்கிறாங்க மனதில். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இது மாதிரி நிறைய பேருடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஓர்டரில் நம்ம நினைக்கின்ற வாழ்க்கையோட எதிர்பார்க்கிறோமே, இது நடக்காத உலகத்தில். ஏதோ அல்லாஹ் தஆலா அதைகளை மாற்றிக்கின்றே என்ன செய்வான்? இருப்பான். நாங்கள் ஒரு சிஸ்டமாக இருந்து கொள்ளணுமே ஒழிய எமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிற எதிர்பார்த்தோம் பண்ணுவீங்களே, அது ஒரு நாள் என்ன செய்யாது? சாத்தியப்படாது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், மன்னர் காணுகின்ற கனவுக்கும் நாட்டில் ஏற்படக்கூடிய பஞ்சத்திற்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் என்ற அடிப்படையில் சிறைச்சாலைக்கு சென்றதற்கும் உலகத்தில் எந்த சம்பந்தம் இல்லை. உலக ரீதியாக எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒன்றோடு சம்பந்தம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குற்றச்சாட்டு வேறு, மன்னர் கனவு காண்பது வேறு, பஞ்சம் என்பது வேறு. ஆனால் இறைவனது நியதியிலே என்ன? மூன்றுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலை அதில் தான் இருக்குது, அந்த நாட்டுடைய செழிப்பு அதில் தான் இருக்குது, அந்த குடும்பம் வந்து சேருவது அதில் தான் இருக்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகுவது அதில் தான் இருக்குது. எனவே எம்மை சூழ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு வேண்டுமென்றால் தொடர்பற்றதாக இருக்கலாம். ஆனால் இறைவனது பார்வையில் என்ன? எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால் இறைவன் எமக்கு எப்படி விடுதலைகளை தருவான் என்பதை நாம் சொல்ல முடியாது. அது இறைவனது கையில் இருக்கிறது. மனிதன் குறுகிய அறிவை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, எதையும் நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது என்பதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த விபச்சார குற்றச்சாட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்து விடுதலையாக வெளியே வந்து அவர் நிரபராதி என்பதெல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாகிய பின்னால், அது நிரூபிக்கப்பட்ட பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த நாட்டு மன்னர் சொல்கிறார். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த குடும்பத்தில் வளர்ந்தார்? மன்னரின் குடும்பத்தில் வளரவில்லை. பொருளாதார அமைச்சருடைய வீட்டிலே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். அந்த வீட்டிலே தான் இது மாதிரியான விபச்சாரத்துக்கான தவறான அழைப்பு என்ன செஞ்சது? வந்தது. அதிலிருந்து தான் அவர் சிறைச்சாலைக்கு உட்பட்டார். இதெல்லாம் மன்னருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பின்னால் மன்னர் என்ன செய்கிறார்? அதை விசாரணையாக எடுத்து மன்னரின் மூலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலையாகிறார்கள். மன்னரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருங்குவதற்கு காரணமாக இருந்தவர் எந்த அமைச்சர் அல்லது எந்த பெரிய பிரதானி? ஒத்தரும் இல்லை. அந்த சாராயம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறாரே மன்னருக்கு, சிறைச்சாலைக்கு போனார் வேலைக்காரர், அவர்தான் காரணம். எமது உயர்வுக்கு யார் காரணமாக இருப்பார் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. உயர்ந்தவர்களும் காரணமாக இருக்கலாம், எமது பார்வையில் கணக்கெடுக்கப்படாதவர்களும், நம்ம கணக்கெடுக்காமல் இருப்போமே சிலரே, அவர்களும் நமது உயர்வுக்கு என்ன செய்யலாம்? காரணமாக இருக்கலாம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னரிடத்தில் அழைத்து வரப்பட்ட பின்னால், எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்ய, அதாவது அடிமையாக வளரட்டும் என்று தான் விற்றாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த அவர்களுடைய அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான். அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்றினான். இவர் நிம்மதியாக இருக்கணுமே, இவ்வளோ காலம் நிம்மதியாக இருந்தாங்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவர்கள் சகோதரர்களாம் தந்தையோடு நிம்மதியாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த தகுதியை கொடுத்தான். மன்னர் இடத்திலே இருக்கிறார். அந்த நேரத்தில் மன்னர் அவரை பார்த்து கேட்கிறார்,
வகாலல் மலிக் தூணி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், எனக்கே உரிய ஒருவராக நான் அவரை என்ன செய்கிறேன், தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், எனக்கே உரிய ஒருவராக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மன்னர் அழைக்கிறார். மன்னரிடத்திலே வந்த பொழுது அந்த மன்னர் பேசுகிறார். ஃபலம்மா கல்லமஹு, மன்னர் பேசுகிறார். கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன், இன்றைய தினம் நீங்கள் என்னிடத்தில் மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறீர்கள், மிக நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் என்னிடத்தில் மிக நம்பிக்கைக்குரியவர் என்று மன்னர் பேசுகிறார். மன்னர் அவருடைய வாழவும் இல்லை, அவருடன் பழகவும் இல்லை. ஆனால் ஒருவரது நம்பிக்கையை அவருக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு உயர்த்தும். அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை சொல்லி தந்தது. அவருக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு உயர்த்தும். இந்த குற்றச்சாட்டு வரலேன்னு வைங்க, மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யோசிக்கவும் மாட்டார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எனது நம்பிக்கையானவர்னு சொல்லியிருக்கவும் மாட்டார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால யார் குற்றம் சாட்டினாலும் அந்த பெண்மணி என்ன சொல்றா, எனக்கு இதுக்கு சம்பந்தம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னதுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக என்ன செய்கிறார்கள், மாறினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக மாறினார் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பிள்ளைகள் விஷயம் கொஞ்சம், அதாவது ஒன்றும் செய்யலதோ, பெண்கள் கொஞ்சம் என்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுங்க, அல்லது பிள்ளைகளை என்ன செய்யுங்க, ஹஸ்பண்ட்மார்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அது சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் என்ன செய்வாங்க, அடக்கமாக இருப்பாங்க. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மன்னர் சொல்கிறார், இன்றைய தினம் நீங்கள் மிக அந்தஸ்தான இடத்திலே இருக்கிறீர்கள். அஸ்ஸக்லிசுஹு லினஃப்ஸி, நீங்கள் என்னது ஒரு பர்சனலான ஒரு நல்ல ஒரு இடத்துல என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சொன்ன நேரத்தில் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு பதில் சொல்கிறார்கள். கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ல், எனக்கு இந்த பொருளாதார பொறுப்பை எனக்கு தாருங்கள், இந்த நாட்டுடைய பொருளாதார பொறுப்பை எனக்கு தாருங்கள், நான் சிறந்த முறையில் பாதுகாப்பேன், நல்ல முறையில் நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மன்னர்கிட்ட அடுத்த பேச்சே இல்லை, மன்னரிடத்தில் அடுத்த பேச்சே இல்லை, உடனே கொடுத்தாச்சு. ஒரு நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை கையில் எடுக்கிறது இருக்குதே, அது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் இல்லை. கேட்ட உடனே கொடுக்கிறது இருக்குதே, எந்த வேற எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்றது கேபினெட், விளங்கிட்டா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவர் என்ன செய்கிறாரு, கையில் எடுக்கிறாரு. அந்த மினிஸ்ட்ரி அவர் கையில் எடுக்கிறார் என்று சொன்னால், அதை கேட்ட உடனே சிறைச்சாலையில் இருந்த ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் அந்த ஊரவரும் இல்லை என்று சொன்னால், ஒரு வீட்டிலே வளர்க்கப்பட்ட ஒரு வேலைக்காரர் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள், அந்த மன்னரிடத்தில் ஒரு நேர்மை இருந்ததா இல்லையா? நான் கேட்கிறேன், எல்லா விதத்திலும் தகுதியானவர்களாக இருந்தும் செலக்ட் பண்ணாமல் விட்டுருவோம், இவர் வேற ஊருன்றதுக்காக செலக்ட் பண்ணாமல் விட்டுருவோம். நாங்கள் நேர்மையானவராக இருப்போம், சிறந்தவராக இருப்போம், ஆனால் வேற ஊர் என்பதற்காக என்ன செய்வோம், செலக்ட் பண்ணாமல் விட்டுருவோம். இன்னும் பல காரணங்களுக்காக, வீட்டில் வளர்ந்தவர் நாட்டை பற்றி என்ன பேசுவாங்க, செலக்ட் பண்ணாமல் விட்டுருவோம். பல குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போனவர் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு என்ன செய்வோம், அதற்காக வேண்டி விட்டுருவோம். ஆனால் இவர் கேட்கின்ற பொறுப்பு ஏற்கனவே அசீஸ், யார் எவரோட வீட்டில் வளர்ந்தாரோ அவரோட பொறுப்பு தான் இவர் என்ன செய்கிறாரு, கேட்கிறார். அப்படி கேட்டு அந்த மன்னர் உடனே கொடுக்கிறார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், எல்லாம் இறைவனுடைய கையில் என்ன செய்கிறது, இருக்கிறது. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முயற்சி எதுவுமே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு எந்த முயற்சியும் என்ன செய்யவும் இல்லை, அவருடைய எண்ணத்தில் கூட என்ன செய்யலை, அது இருக்கவில்லை. கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அமீன். நீங்கள் அமைச்சென்ற இடத்தோடு மட்டும் நினச்சி வைத்து பார்க்க வேண்டாம். உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இறைவனோடு எப்படி இருக்கிறீர்கள், இறைவன் உங்கள் சூழலை மாற்றுவான், அந்த இரண்டு நம்பிக்கைக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நீங்கள் வாழ வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு பொருளாதார அமைச்சை தாருங்கள், நான் பாதுகாப்பேன், நம்பிக்கையுள்ளவன் என்றான். ஹிஃபுல் அம்ன், இதுதான் ஒரு தொழிலாளிட்டு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஒன்று, வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அதான் ஹஃபீல், நான் தரப்பட்ட வேலையை சரியான முறையில் பேணுவேன். ரெண்டாவது, நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நம்பிக்கைக்குரியவர், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டார்னா அவ்வளோ வேலை செய்யமா, சேர்க்க மாட்டோம். நல்லா வேலை செய்வார், ஆனால் எப்பயுமே எங்கே பணம் போடுறோம் அந்த பொட்டிக்கிட்டே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், நிற்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால் நம்ம அவரை வேலையில் சேர்ப்போமா, சேர்க்க மாட்டோம். ரெண்டு இருந்தால் தான் என்ன செய்வோம்,
நாங்கள் ஒருவரை வேலையில் சேர்த்துக்கொள்வோம். பொதுவாக எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு தகுதி என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்கிறாங்க, நான் இதற்கு தகுதியானவன். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஆட்சி பொறுப்பையும் அல்லது மற்ற பொறுப்புகள் இருக்குது, இவைகளை எல்லாம் யார் கேட்கிறாங்களோ, விலாயத்தை அரபில் சொல்லுவாங்க பொறுப்புகளுக்கு விலாயத், இந்த விலாயத்தெல்லாம் யார் கேட்கிறாங்களோ அவர்களுக்கு கேட்பவர்களுக்கு நாங்கள் பொறுப்பை கொடுக்க மாட்டோம். கேட்பவர்களுக்கு பொறுப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன, வேட்பாளராக நின்றா ஆட்சி கிடைக்காது. இஸ்லாமிய சட்டப்படி என்ன, யாரா வேட்பாளராக வந்தாங்கன்னு வைங்களே உனக்கு கிடைக்காது. நீ கேட்டாய், நீ ஒழுங்காக செய்ய மாட்டேன். யார் கேட்குறாரோ அவர் ஒழுங்காக செய்ய மாட்டார்ன்றதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர விஷயம். வேட்பாளராக நின்றால் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அப்போ நாங்கள் பார்க்கிறோம், யார் கேட்கிறாரோ அவருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த் கேட்டார்கள். இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், ஒருவர் அநீதியை ஒரு இடத்தில் கண்டால், பொறுப்பற்ற நிலையை கண்டால், நான் தகுதியானவன் என்று அந்த இடத்தில் அவர் நினைத்தார் என்று சொன்னால், வேறு யாரு அந்த இடத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொன்னால், அவர் தன்னை நியமிக்குமாறு கேட்பதில் தவறு இல்லை. தன்னை நியமிக்குமாறு கேட்பதில் தவறு இல்லை என்பதை இந்த இடத்தில் என்ன செய்வார்கள், அந்த சட்டமாக என்ன செய்வார் எடுப்பார். காரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை நீங்க ஆக்குங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பை கேட்டார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுப்பு கொடுத்ததை பற்றி அழகாக சொல்கிறான், وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ يَتَبَوَّأُ مِنْهَا حَيْثُ يَشَاءُ نُصِيبُ بِرَحْمَتِنَا مَن نَّشَاءُ وَلَا نُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ. அப்படித்தான் நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பூமியில் இடம் கொடுத்தோம். இப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பூமியில் நாம் இடம் கொடுத்தோம். எமது ரஹ்மத்திலிருந்து நாம் யாருக்கு கொடுக்க நாடுகிறோமோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். ஒரு அந்நிய ஆட்சியில் ஒருவர் பொறுப்புக்கு வந்து நேர்மையாக நடப்பதும் இறைவனுடைய ரஹ்மத்துக்களில் ஒன்று. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நுசீபு மின் ரஹ்மத்தினா மன் நஷா, நுசீபு பி ரஹ்மத்தினா மன் நஷா, நாங்கள் விரும்பியவர்களை எமது ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் வந்து ரஹ்மத்தை கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொழுதும் முஹ்சினீன்களுடைய கூலியை வீணாக்குவதில்லை. நீங்கள் நல்லவராக இருந்தால், உள்ளத்தில் நேர்மையானவராக நீங்கள் இருந்தால், நல்ல எண்ணமுள்ளவர்களாக இருந்தால், ஒரு காலமும் இறைவன் நமது எண்ணங்களை வீணாக்குவது இல்லை. நாம வேணுமெனா மறந்திருக்கலாம், இறைவன் எங்களது எண்ணங்களோடு என்ன செய்கிறான், இருக்கிறான். வலா நுதியு அஜ்ரல் முஹ்சினீன். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல அஜ்ருல் ஆகிரத்தி கைருன் லில்லதீன ஆமனு வகானு யத்தகூன். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைப்பதை விட மறுமை நாளுடைய கூலி மிகவும் சிறந்தது இறையச்சத்தோடு வாழுகின்றவர்களுக்கு. இறையச்சத்தோடு வாழுகின்ற ஒன்றுமே நீங்கள் கிடைக்கலன்னு வைங்க, பொறுமையாக இருங்கள், மறுமை நாளுடைய கூலி மிகவும் சிறந்தது இறையச்சத்தோடு இருப்பவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது பொருளாதார பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால், அவர் பொருளாதார பொறுப்பை கையில் எடுத்த பின்னால் அவருக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்ன, எந்த விளக்கத்தை சொன்னாரோ அந்த விளக்கத்தை அவர் இப்போ என்ன செய்கிறாரு, அப்ளை பண்ண போகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளக்கம் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, அதாவது மன்னருடைய கனவுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள். இப்போ அந்த விளக்கத்தை அவர் அப்ளை பண்ண வேண்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ அடுத்தது இந்த நாட்டை எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை அதுதான், பஞ்சம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு எல்லா விஷயங்களும் ஏற்கனவே முன்னேற்பாடாக நடந்தாலும் ஒரு விஷயத்தை மனிதன் நினைத்தாலும் முன்னேற்பாடாக செய்து கொள்ள முடியாது. அது என்ன தெரியுமா, உணவு. அவர் அதிகபட்சமாக போனால் ஒரு 6 மாதம், அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் போனால் 1 வருடங்கள் வேணுமெனா என்ன செய்யலாம், அப்படி புட்டிச்சு நிற்கலாம். முழு உலகத்துக்கும் சொல்கிறேன் நான். சாப்பாடு வந்து நம்ம 1 வருடத்துக்கு பஞ்சம் வரும், இன்னும் 2 வருடத்துக்கு பஞ்சம் வரும். எந்த விளைச்சலும் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, நடக்காது. எந்த அரிசியும் விளையாது, எந்த கோதுமையும் விளையாது, எந்த மரக்கறியும் எதுவுமே என்ன செய்யாது, காய்கறியும் விளையாது. அப்படி என்று ஒரு அம்சம் வந்து விட்டால் நீங்கள் நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். உலகத்தில் வந்து என்ன பெரிய எலக்ட்ரானிக் கடை வச்சிருந்தாலும் அவன் பக்கத்தில் உள்ள குரோசரி கடைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் அந்த குரோசரி கடையில் ஒரு பக்காலால் ஒரு இதானே, இங்கே போகாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு வாழலாம். இங்கே வராட்டியும் அவனுக்கு வாழலாம். அங்கே உள்ளவர் இங்கே வராட்டி ஒரு நாள் வாழ்க்கை சரி வராது. முதலாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால்
எதையெல்லாம் இன்றைக்கு அரிசியை விட பெருமதியாக, கோதுமையை விட பெருமதியாக எந்தெந்த ஐட்டங்கள்லாம் இருக்குதோ, எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம், இந்த கம்ப்யூட்டர்லாம் 5 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அப்படி ஒரு காலம் வந்ததுன்னு வைங்க, எல்லாம் என்ன செஞ்சிடல, 5 10 ரூபாய்க்கு இல்லை, எல்லாம் பெருமதியாக நினச்சிட்டு இருக்கிறீங்களே, எல்லாம் கீழே போயிடும். என்ன காரணம்? 1 கிலோ அரிசி இந்த ஊருக்கு வருமாக இருந்தால் அது வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். யாரிடத்துல அரிசி இருக்கிறதோ, யாரிடத்துல கோதுமை இருக்கிறதோ, யாரிடத்துல தேங்காய் இருக்கிறதோ அவன் தான் பணக்காரன். ஆனால் அல்லாஹ் தஆலா திருப்பி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் மாறி நடந்தேன்னு வைங்களே, அவன் தான் பணக்காரன். அதனால் அன்புள்ள சகோதரர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த உலக மகாயுத்தம் எதற்காக நடக்கும் என்று எதிர்வு கூறப்படுகிறதையும் ஆயினால பஞ்சத்துக்காக, உணவு பிரச்சனைக்காக மட்டும்தான். எதற்காக வேண்டி? உணவு பிரச்சனைக்காக. அல்லாஹ் அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ இந்த சூழலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா எல்லாம் அரபு நாட்டுடைய விளைச்சலா? இல்லை, இறைவன் ஏற்படுத்தின ஒரு முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நினைத்தான்னு சொன்னா இந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டான்னு வைங்களே, அவ்வளவுதான். முதல் பிரச்சனை அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? இங்கே வந்து வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பொருளாதார உணவு பஞ்சத்தை நிறுத்தணுமாக இருந்தால் முதலாவது என்ன செய்யணும்? நமக்கு கீழ் இல்லாதவர்களை அனுப்பிவிட வேண்டும். அதான் முதலாவது யோசிப்பான். அதைத்தான் அவன் முதலாவதாக யோசிப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நினைப்பது போல இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், உணவை பற்றி சொல்லுகின்ற பொழுது வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களது ரிஸ்க் இருப்பது வானத்திலே தான். வமா துஅதுன், அல்லாஹ் மழையை நிறுத்தினால் போதுமானது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மழையை நிறுத்தினால் மாத்திரம் போதுமானது. இந்த உலகத்தை ஒரு 10 வருடங்கள் அல்லாஹ் மழையை நிறுத்திட்டா, 10 வருடம் வேணாம், 1 வருடங்கள் மழையை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பிடிச்சிட்டாண்டா சரி. முதலாக விவசாயம் இருக்கிற இடம் நாடுகள் இருக்குதே, அவசரமா முடிவெடுக்கும் ஏற்றுமதி ரத்து, ஏற்றுமதி ரத்து, அவ்வளவுதான். ஏற்றுமதி ரத்து என்று நிற்கும். இன்னும் கொஞ்சம் காலம் போற நேரத்தில் உள்நாட்டுக்கு போதாமை உருவாகும். வளமிக்க நாடுகள், விவசாய நாடுகளை என்ன செய்யும்? எகிரி பாயும். 1000 பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். அன்புள்ள சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஊரில் இருந்து உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அடுத்தது எந்த ஊரை பாதிக்கும், ஒரு நாட்டில் ஏற்பட்டால் அது எந்த இடத்தை பாதிக்கும் என்பதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ ஏற்படும், ஆஸ்திரேலியாவிலே, சைனாவிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு சர்வதேச சந்தையை என்ன செய்யும்? பொருளாதாரத்தில் பாதிக்கும், விவசாய சந்தையை பாதிக்கும். அதனது பாதிப்பு இலங்கை, இந்தியாவில் என்ன செய்யும்? வெளிப்படும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எதிர்வு கூறப்பட்ட பஞ்சம், இதை அவர் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளக்கம் சொன்னாங்க தெரியுமா? அந்த 7, அதாவது மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிடுகின்றன, 7 பச்சை கதிர்கள், 7 காய்ந்த கதிர்கள். இதை பற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளக்கம் சொன்னார் என்று சொன்னால், قال تزرعون 7 سنين دأبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون. உங்களது விவசாயங்கள் எப்படி நடக்கணும் தெரியுமா? 7 سنين دأبا, உங்களது விவசாயம் நீங்க வந்து தொடரேச்சையாக விடாமல், எந்த டைமையும் விடாம முழுமையாக 7 வருடங்களுக்கு என்ன செய்யுங்க? விவசாயங்களில் வந்து எந்த தொய்வும் காட்டிவிட வேண்டாம். இதுக்கு பிறகு நீங்க இந்த நாட்டுடைய விவசாயத்தில் எந்த தொய்வும் காட்டிவிட வேண்டாம். முதல் கட்டளை அதுதான். எந்த தொய்வும் காட்டக்கூடாது விவசாய விஷயத்தில். எந்த தொய்வும் காட்டாம எத்தனை வருஷத்துக்கு செய்யணும்? 7 வருடங்களுக்கு செய்ய வேண்டும். என்ன காரணம்? தொய்வு என்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் கேளுங்க. அழகா நம்ம வந்து என்ன செய்வோம்? விவசாய நிலம் இருக்கும். நம்ம ஒரு விவசாய பகுதியில் வாழ்ந்துட்டு வரணும் வைங்களேன். கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருந்து மகன் படிச்சிடுவான், படிச்சு டாக்டரோ இன்ஜினியர் ஆகிடுவான். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள வயலை எப்படி பார்க்கறது? இதை எப்படியாவது நிரப்பி அத்திவாரம் போட்டு 4 மாடி கட்டிடத்தை எழுப்பி விட வேண்டும். அதானே முதல் எண்ணம். ஏன்னா மகன் பாப்பா விவசாயியாக இருந்தார், மகன் டாக்டர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் விவசாயம் கேன்சல். அடுத்தது அதை என்ன நிலை அதாக்கணும். அதனால தான் அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த மாதிரி விவசாய நிலங்களில் இந்த வேலைகள் கையடிக்கிறவன் கடும் சட்டமடு போட்டு அதுக்கு பல நிபந்தனைகள் போட்டு மானியம் கொடுத்து ஆர்வம் ஊட்டுறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோமே. இது வந்து நம்மளுக்கு வேணும்னா ஒரு வயல் மூடுறதா இருக்கும். அவனுக்கு தெரியும் ஊரில் உள்ள 1000 பேர் வயலை மூடினா என்ன நடக்குமெண்டு. 1000 பேர் வயலை மூடினாண்டா நாட்டுக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். இந்த எந்த தொய்வும் இல்லாமல் தஸ்ரஊன 7 سنين دأبا, தொடரேச்சையாக நீங்கள் 7 வருடம் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் அறுவடை நடக்க எல்லாம் நடக்கும், ஆனால் விவசாயம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்த பின்னால் அறுவடை செய்வீங்கள், அதுக்கு பின்னால கதிர்களிலேயே விட்டு வையுங்கள் எல்லா விவசாய அந்த அறுவடைகளையும், உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை தவிர. அத்தியாவசியமாக சாப்பிடணும் இருக்குமே, உதிரியாக கொட்டி விடாமல், வீணாக கொட்டி விடாமல், அநியாயமாக்கி விடாமல் நீங்கள் சேமியுங்கள் என்ற அளவுக்கு என்ன செய்யுங்க? சேமித்து வாருங்க, உங்களுக்கு அத்தியாவசிய உணவை தவிர.
மற்றவைகள்லாம் சேமிப்புக்கு என்ன செஞ்சிருங்க, ஒதுக்கி விடுங்கள். ஏன் தெரியுமா, பின்னால் ஒரு 7 வருடம் வரும். கொளுத்த மெலிந்த 7 வருடங்கள் என்பது என்ன, அதாவது கொளுத்த 7 வருடங்களை சாப்பிடக்கூடிய பஞ்சத்தை அது குறிக்கும். நீங்க இப்படி செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும், அந்த பஞ்ச வருடங்களில் இருந்து நீங்க சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வழி என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும். அப்ப சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சும்ம யதி மின் பஅதி ذلك سبع شداد. இப்போ இந்த கொளுத்த 7 வருடங்களை அடையாளம் காணலை என்று வைங்க, விவசாயம் நடக்காது. கொளுத்த 7 வருடங்கள் என்ற அறிவிப்பு என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து அன்றைக்கு வரக்கூடிய அறுவடை இருக்குதே அதுக்கு முந்தி வந்த 7 வருடம் போல இருக்காது. இப்போ நீங்க விவசாயம் செய்றீங்களே, இந்த விவசாயத்தில் உங்களுக்கு வளமையான நாட்களை விட அறுவடை அதிகமாக இருக்கும். மகசூல் என்று சொல்லுவாங்களே, அது என்ன செய்யும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன செய்வான், திடீர்னு மாதம் 10,000 உழைச்சிட்டிக்கிறவனுக்கு 10,000 மட்டும் நாட்டு ரூபா சொல்றேன் சரியா, அப்படி உழைச்சிட்டிக்கிறவனுக்கு திடீர்னு என்ன செஞ்சிடும், 1 லட்சம் கிடைச்சிடும். இவனுக்கு கண்மூக்கு என்ன செஞ்சு மறந்துடும். அந்த 1 லட்சத்தை 2 நாளில் முடிச்சுட்டு அநியாயமா 1 லட்சத்தை நான் என்ன செஞ்சுட்டு செலவழிச்சுட்டு நேடு கவலையில் இருப்பான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, திடீர்னு 1 லட்சம் உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அடுத்த 9 மாதம் பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்த 9 மாதம் பஞ்சம் வரப்போகுது. யோசிச்சு இந்த 1 லட்சத்தை சேமிச்சு என்று சொன்னா முறையா என்ன செஞ்சிடும், உன்னோட லைஃப் போயிடும். இது மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அந்த விளக்கத்தை கொடுக்கிறான்னு சொன்னால், 7 கொளுத்த வருடம் என்பது இந்த காலத்தில் அறுவடை அதிகம், இந்த காலத்தில் அறுவடை அதிகம், நிறைய கிடைக்க போகுது. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடம் இருக்குதே, எல்லா வருடத்தை விட பஞ்சம் அதிகம், கஷ்டங்கள் அதிகம். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த அறிவிப்பை கொடுக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பின்னர் அதுக்கு பின்னால் சபஉன் ஷிதாதுன் யஅகுல்ன மிம்மா கத்தம்துன் லஹுன்ன இல்லா கலீலம் மிம்மா துஹ்சினூன். நீங்கள் அதாவது அதற்கு பின்னால் வரக்கூடிய வருடங்களில் நீங்க வளமையாக எதை சேமிச்சு வளமையாக எதை சேமிப்பீங்களோ அந்த சேமிப்பை தவிர நீங்கள் எதை 7 வருடங்கள் வருமே என்று சேமித்தீர்களோ அதை அந்த 7 வருடங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஏன், மழை பொழியாது. விவசாயம் பஞ்சம் வரும் அர்த்தம் என்ன, மழை பொழியாது, நிலம் வறட்சியாகிவிடும், உங்களால் அறுவடை செய்ய முடியாது. இதுதான் நடக்கும். அதனால நீங்க 7 வருஷத்துல சேமித்ததை இந்த காலத்தில் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையாக நீங்கள் சேமிக்கின்ற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்கள். அப்படி என்று சொல்றாங்க. இதில் நீங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கனவுல கண்டது இவ்வளவுதான். கனவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விளக்கம் இவ்வளவுதான். 7 கொளுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள், கதிர்கள், காய்ந்த கதிர்கள், பசுமையான கதிர்கள். இது ரெண்டும் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம். ஆனால் எக்ஸ்ட்ராவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அது கனவுல வரல. அது என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சும்ம யஅதி மின் பஅதி ذلك عام فيه يغاث الناس وفيه يعصرون. அதற்கு பின்னால் ஒரு வருடம் வரும், அதற்கு பின்னால் ஒரு வருடம் வரும், அப்ப நல்ல மழை பொழியும், நன்றாக மழை பொழியும். அந்த நாளில் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, நிறைய மழை பொழிந்து மக்கள் வந்து, அதாவது யஸிரூன் என்று சொல்றது, அதாவது இந்த ரசம் புளிஞ்சு குடிக்கிறது இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அப்படின்னா பழங்கள் என்ன செய்யும், கொளிக்கும். இந்த மாதிரி அதாவது ட்ரிங்க்ஸ், சாராயம் எல்லாத்தையும் அன்றைக்கு அனுமதி இருந்ததுனால எல்லா விஷயங்களையும் குறிக்கும். அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன செய்யும், குடிப்பதற்கான பானங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், மக்களுக்கு வந்து கிடைத்து விடும் என்றாங்க. இது கனவுல இல்லை. இதனால் நிறைய தஃப்சீர் ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எப்படி இந்த விஷயம் இவர் புரிந்து கொண்டாரு அப்படின்றத என்ன செய்கிறாரு, ஏண்டா கனவுல அது இல்லை, ஒன்றில் வகையை அறிவிச்சிருக்கணும், ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதாவது தஃப்சீர் ஆசிரியர் நாசிர் சாதி அவர்கள் அழகாக சொல்கிறாங்க, என்னண்டா பஞ்சம் இல்லாமல் போகும். எப்படி பஞ்சம் எப்படி இல்லாமல் போகும், எப்படி மழை பொழிஞ்சா தான் என்ன செய்யும், பஞ்சம் இல்லாமல் போகும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மழை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாங்க தெரியுமா, இந்த 7 வருடம் வரக்கூடிய பஞ்சம் இல்லாமல் போகணுமாக இருந்தால் 8வது வருடம் என்ன நடக்கணும், மழை பொழிய வேண்டும். அதில் சந்தேகம் இல்லை. மழை பொழியாட்டி அந்த பஞ்சம் என்ன செய்யாது, இல்லாமல் போகாது. அல்லாஹ் தஆலா வந்து பஞ்சத்தை இல்லாமல் ஆக்குறது, இரவில் தூங்கி காலையில் விவசாயமெல்லாம் பச்சை ஆகிறது அல்லையே. மழை என்ன செய்யும், மழை பொழியும். மழை பொழிந்து மக்கள் வந்து இருந்த அந்த நல்ல முறையில் என்ன செய்யும், அறுவடை நிகழ்கிற இந்த மாதிரி கட்டத்தில் தான் என்ன செய்யும், மழை, அதாவது இந்த பஞ்சம் இல்லாமல் போகும். இந்த விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை நடைமுறைப்படுத்துகிறார். இப்போ நடைமுறைப்படுத்தினதுனால மற்ற நாடுகளுக்கு இந்த விளக்கம் கிடைக்கலையே. பஞ்சம் வெறும் எகிப்தல்ல, சிரியா அந்தந்த பகுதி எல்லாம் அடிச்சு சரியா பஞ்சம். ஆனால் விளக்கம் கிடைச்ச நாடு எது, எகிப்து. அதனால மற்ற நாடுகளில் பஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு
ஆரம்பித்தா எந்த நாடு இப்போ செழிப்பாகிக்குது? எகிப்து. உடனே எல்லா நாடும் எங்கே போகும்? இப்போ எகிப்து மன்னருக்கு கீழே தான் ஆகிரும். பஞ்சம் கொண்டு வந்தாலே போதும் எல்லாரும் கீழே போயிடுவாங்க. பஞ்சம் கொண்டு வந்தாலே போதும் எல்லாரும் கீழே போயிடுவாங்க. அதனால் மக்கள் எல்லாம் எகிப்துக்கு சாராயாக இந்த பொருளாதாரம் இந்த உணவுகளை எடுப்பதற்காக வர ஆரம்பித்தார்கள். அரிசி வாங்க அமெரிக்கா போவோமா? அரிசி வாங்குறதுக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த நிலைமை வந்தாலும் வாங்கிட்டா அந்த லெவலில் என்ன செய்கிறாங்க? எல்லா மக்களும் எகிப்துக்கு போகிறாங்க. எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க. அந்த நாட்டு மன்னன் என்ன செய்கிறான்? பொருளாதாரம் அவங்களுக்கு இப்போ நிறைய இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? அதை பகிர்ந்தளிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த பொருளாதார முறை ஒரு சரியாக அப்ளை பண்ணதுனால இது பேசப்பட வேண்டிய நிறைய பேசப்படணும். இதில் பொருளாதாரம் என்று ஒரு 2-3 மணி தியாலங்கள் அழகாக இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. ஆனால் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி வருகிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களும் வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார்கள். ஏன்னா அவங்களும் என்ன செய்கிறாங்க? பஞ்சத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. எல்லாரும் வராங்க. அவர்களும் என்ன செய்கிறாங்க? இந்த இடத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு கால சூழ்நிலை மாற்றமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களை சந்திக்க வைக்கிறது. நம்ம நினச்சி என்ன ரீசன் எல்லாம் ஏற்படுத்தலாம் பார்த்தீங்க, என்ன மட்டும் எப்படி மாத்திரம் பார்த்தீங்களா? அவர்கள் வருகிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பு நியமித்து அதை என்ன செய்கிறாங்க? பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அமைச்சர் என்ன செய்ய மாட்டார்? பகிர்ந்தளிச்சுட்டு இருக்க மாட்டார். அவர் ஆள் வச்சு எல்லாம் வச்சு என்ன செய்ய வேலை நடக்கும். இன்றைய அளவுக்கு அட்வான்ஸ் ஆகும், டெவலப் ஆகும் இல்லாது விட்டாலும் அன்றைக்கு என்ன செய்யும்? ஓரளவு மக்களை வச்சு தான் என்ன செய்யும்? வேலை நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜாஅ இஹ்வத்து யூசுஃப ஃபதகலு அலைஹி ஃபஅரஃபஹும் வஹும் லஹு முன்கிரூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்னது அந்த பொருளாதாரம் ஆகிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு அந்த உணவை வாங்குவதற்காக அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. ஆனால் ஃபஅரஃபஹும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டு வந்திருக்கிறதெல்லாம் எனது சகோதரர்கள், வந்திருப்பதெல்லாம் எனது சகோதரர்கள். ஆனால் வஹும் லஹு முன்கிரூன், அவருக்கு விளங்கலை. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 2 பேரையும் விட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் விட யாருக்கு கூட விளங்கணும்? அந்த சகோதரர்களுக்கு. அவங்க தான் மூத்தவர்கள், அவர்கள் தான் மூத்தவர்கள். இவர் சிறியவராய்ந்த பெரியவரானவர். ஆனால் இங்கு வயதை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற ஸ்டாண்டர்ட் அவங்கள காட்டலை. அந்த இருக்கிற பெரிய இடத்துல இது யூசுஃபா ஆகிக்க மாட்டேன் அந்த எண்ணமே அவருக்கு என்ன செய்யலை? வரவே இல்லை. இல்லைன்னா அழகு போதும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள. அவர் இவங்க மூத்தவர்கள், அவர் சிறியவர், அடையாளம் கண்டுகொள்ள போதும். ஆனால் கிணத்துல வீசினவர் அமைச்சராவான்னு நினைக்கலுமா? அந்த அடையாளத்தில் 0 கூட அவங்களுக்கு என்ன செய்யலை? கொஞ்சம் கூட ஒரு கெஸிங்கில் வரல, இது யூசுப் தான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான்? ஃபஅரஃபஹும் வஹும் லஹு முன்கிரூன், அறிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட உடனே சொல்கிறாங்க, எல்லாம் கொடுத்து, அதாவது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒருத்தருக்கு அனுப்புவாங்களே அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்த பின்னால் சொல்கிறாங்க, அடுத்த முறை வரக்குள்ள உங்களோட தந்தைக்கிட்ட ஒரு சகோதரெல்லாம் விசாரிக்கிறார். எல்லாம் யார் இருக்கா எல்லாம் விசாரிச்சுப்பார். எல்லாம் விசாரித்த பின்னால் அடுத்த முறை வரக்குள்ள சகோதரரையும் கூட்டிகிட்டு வரணுன்ட்டார். அடுத்த முறை வரக்குள்ள உங்களது சகோதரரையும் அழைத்து வர வேண்டும். யார் அந்த சகோதரர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று விட்ட சகோதரர். இவங்க இன்னொரு மனைவியுடைய பிள்ளைகள், மற்ற சகோதரர்கள்லாம். அவரை அழைத்து வர வேண்டும். ஃபஇல்லம் தூனி பிஹி ஃபலா கைல லக்கும், வரவில்லை என்றால் அடுத்த முறை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் வர வேண்டியிருக்குமே, ஒரு மாதத்தான் கொடுப்பாங்க, அடுத்த முறை என்ன செய்யணும்? வர வேண்டியிருக்கும். ஒரு மாதம் மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அளவு ஒரு பீரியடு தான் கொடுப்பாங்க, அடுத்த முறை வர வேண்டியிருக்கும். அடுத்த முறை வருகிற நேரத்தில் சகோதரரை பற்றி சொன்னீங்களே அந்த சகோதரரையும் அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிபந்தனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? இது கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அவங்க இப்போ அதை நினச்சிட்டாங்க, இப்படி ஒரு ரூலாக என்ன செஞ்சுக்கிறாரு? போட்டாரு, வாரண்டா எல்லாரும் வரணும், இல்லாட்டி கிடைக்காதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுட்டாங்க என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. இப்போ உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நினச்சி பாரு, அந்த சகோதரர்களுக்குள்ள சோதனை என்ன தெரியுமா? ஏற்கனவே விளையாட கூப்பிட்டுட்டு போனாங்களே அது பொய், அவருக்கு அநியாயம் சேர்த்து என்ன செஞ்சாங்க? கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அடுத்த சகோதரரை கேட்க வேண்டி இருக்குது. இப்போ அடுத்த சகோதரரை தந்தைகிட்ட கேட்க வேண்டி அனுப்புங்க, இது உண்மை. ஆனால் தந்தை நம்ப தயாராகிப்பாரா? ஏற்கனவே நம்பினாரு, ஏற்கனவே நம்பி கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் சொல்லிட்டாங்க. இப்போ 2வது முறை அடுத்த தம்பியை கேட்க போகிறாங்க. ஆனால் கேட்கறதுக்கு அவங்களுக்கு இயலாது. ஏன் காரணமா? இப்போ உண்மையாக தான் கேட்குறாங்க, நேர்மையாக தான் கேட்குறாங்க, உண்மையிலே உணவுக்காக கேட்குறாங்க, தவறுக்கு திருந்தியும் இருப்பார்கள். ஆனால் பழைய குற்றத்துக்கான தண்டனை எல்லாம் என்ன செய்கிறான்? இப்போ ஏற்படுத்துகிறான், நேர்மையாக இருக்கிற நேரத்தில் ஏற்படுத்துகிறான். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கு கேட்டது பிழை தான், அது நான் ஒரு வேறு நோக்கத்தில் கேட்டேன், பிழை தான். ஆனால் இன்றைக்கு நான் உண்மையாக தான் கேட்குறேன். இன்றைக்கு உனக்கு கிடைக்காது, அன்றைக்கு கேட்டது பிழை சுட்டிதான். இன்றைக்கு கிடைக்காத காரணம் என்ன? நான் அன்றைக்கு நடந்து கொண்ட தவறான முறை தான் இன்றைக்கு இது காரணம் எடுத்து புரிஞ்சுக்கொள்ளணும்.
நீங்கள் நேர்மையாக இருப்பது என்பது உங்களுடைய எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது. உங்களை நேர்மையானவரா இல்லையான்னு தீர்மானிப்பது உங்கள் செயலோடு சம்பந்தப்பட்டது, உங்களது செயலோடு சம்பந்தப்பட்டது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் நாங்கள்லாம் எங்களை எப்படி தீர்மானிக்கிறோம்? செயல்களாலையா, எண்ணங்களால். நான் நல்லவன், என்ன அநியாயம் செஞ்சிருப்பேன், நான் நல்லவன் தானே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் மற்றவர்களை எப்படி தீர்மானிக்கிறோம்? எண்ணங்களாலையா, செயல்களால். எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். இது மனிதனுடைய இயல்பில் உள்ள ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ போகிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறாங்க. இவங்க பேசிக்கொள்கிறாரு. காலு சன் உராவிது அன்ஹு அபாஹு இன்னால ஃபாயிலூன். யூசுப் பிரசாத்தில் சொல்கிறாங்க, நான் வாப்பாவை ட்ரை பண்ணுறோம். சன் உராவிது, நாங்கள் என்றளவுக்கு முயற்சி செய்து நாங்கள் தந்த மகனை கொண்டு வர பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்கள் மகனோட தான் வருவோம் அப்படி தானே சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? சன் உராவிது அன்ஹு அபாஹு, ட்ரை பண்ணி நான் என்ன செய்கிறோம், மகனை கொண்டு வருகிறோம், சகோதரரை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவங்க தந்தாங்களே இந்த பொருளை வாங்குவதற்காக சில பரிகாரமாக தந்தாங்களே, அதாவது பண்ட மாட்டு தானே தந்தாங்களே, அதெல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எடுத்து நீங்கள் வந்து அவங்களோட பொதியிலே வச்சுருங்க, அவங்களோட பொதியிலேயே திருப்பி வச்சுருங்கன்றாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் இது ஞாபகம் வரட்டும்னு சொல்லி பொதியிலே வச்சு அனுப்பிட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பொதியில் வைத்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்போ அவர்கள் திருப்பி போய் எங்கே சேர்றாங்க? தந்தைகிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. தந்தைகிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சகோதரர் என்ன செய்யுங்க, எங்களோடு அனுப்பிவிடுங்கள், நாங்கள் நிச்சயமாக பாதுகாப்போம் அவரை, நிச்சயமாக நாங்கள் புன்யாமீனை, வரலாற்றில் வருது புன்யாமீனை பாதுகாப்போம் அப்படின்றாங்க. பாப்பா என்ன கேட்டார் தெரியுமா? கால ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹிஹி மின் கபுல். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பின மாதிரியா நம்ப சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப சொன்னீங்களே, அது மாதிரியா இவரை நான் நம்பணும் உங்களோட விஷயத்தில் அப்படி என்று கேட்டுட்டு சொன்னார். ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தாலா பாதுகாக்க போதுமானவன், அவன் மிகவும் இரக்கமுள்ளவன் அப்படி என்றான். இப்போ தந்தை வந்து அனுப்புவதற்கு தயாராக இல்லை. மறுபடி இவங்க சொல்கிறாங்க, அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே நாங்கள் கொடுத்த பொருளை எங்களுக்கே திருப்பி என்ன செஞ்சிட்டாங்க, தந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி, காலு யா அபானா மா நபகி ஹாதிஹி பிதாஅத்துனா ருத்தத் இலைனா வ நமீரு அஹ்லனா வ நஹ்ஃபது அஹானா வ நஸ்தாது கைல பஈர். அனுப்புங்க, நாங்கள் போனோம்னா இன்னொரு ஒட்டகத்துக்கு மேல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்வோம், எடுத்துகிட்டு வருவோம், அதிகமாக என்ன செய்து விடுவோம், எடுத்து வருவோம், எப்படியாவது அனுப்புங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, தந்தை சொல்கிறார், காலலன் உர்சிலஹு மஅக்கும், ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஹத்தா தூனி மௌசிகம் மினல்லாஹ், எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும், நீங்கள் அல்லாவை முன்னிறுத்தி ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் இயன்ற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த புன்யாமீனை பாதுகாத்து திருப்பி கொண்டு வருவோம். இதற்கு அல்லாஹு தாலா சாட்சியை நீங்கள் சத்தியம் பண்ணணும் என்றார். அல்லாஹு தாலா சாட்சி என்று சொல்லி சத்தியம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை சொல்கிற நேரத்திலேயே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இல்லா ஐயுஹாத பிக்கும், உங்களை மீறி ஏதாவது நடந்தாலே தவிர, நடக்கலாமே, நடந்தாலே தவிர. அதான் அந்த தந்தையுடைய நல்ல நேர்மையான வசனத்தை பாருங்க. இவ்வளோ நடந்த பிறகும் உங்களை மீறி ஏதாவது நடந்தாலே தவிர நாங்கள் வந்து பிள்ளைய சகோதரரை திருப்பி கொண்டு வருவோம் மட்டும் சத்தியம் பண்ணுங்க. அல்லாஹ்விட்டேருந்து ஒரு வாக்கு தாங்க. எவ்வளோ அது பாருங்க. அப்போ அல்லாஹ்வை வச்சு வாக்கு தரது எவ்வளோ ஒரு கடினம்னு பாருங்க. நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரேன்னு சொல்கிறது வேறு, அவர் தரமாட்டேன்ட்டாரு. ஆனால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி என்ன செய்யுங்க, ஒரு வாக்கு தாருங்கள் அப்படி என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், வாக்கு கொடுத்தாங்க. சரி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம். காலல்லாஹு அலா மா நகூலு வக்கீல். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நாம் எதை சொல்லுகிறோமோ அல்லாஹு தாலா இதன் மீது பொறுப்பாளி அப்படி என்று சொல்லி எல்லோரும் வாக்கு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ நீங்கள் போகிறீங்க எகிப்துக்கு, போகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், எல்லாரும் ஒரே ரோட்டால் போக வேண்டாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தால போங்க. ஏன் 9 பேர் பேர்த்து உணவு கேட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய, அது உண்மையிலேயே ஒரு 9 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறன்ற எவ்வளோ பெரிய சந்தோஷம். பெரிய பெரிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த 9 பேரோட இப்போ போகிறது 10வது நபர். இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் வர மாதிரி என்ன செஞ்சிடும், அது ஆகிரும். அதில் பல காரணங்களுக்கு அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன செய்யுங்க, போங்க அப்படின்றாங்க. இதைத்தான் சில அறிஞர்கள் கண்ணேருக்கு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போக சொன்னார் அப்படி என்று கண்ணேருக்கு ஒரு ஆதாரமாக இந்த செய்தியை முன்வைக்கிறார்கள். மாறி மாறி என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையால் போங்கன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டாச்சு. போன பின்னால் அன்புள்ள சகோதரர்களே, அங்கே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். இப்போ
அந்த இடத்திற்கு போன பின்னால் அந்த பிரதர் சகோதரன் சொன்னாங்களே, அந்த சகோதரரை கூப்பிட்டு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாரு. விசாரிக்கிற நேரத்தில் ரகசியமாக ஒன்று சொல்கிறாரு, நான் உனது சகோதரர், பயப்படாது என்றார். நான் உங்களது சகோதரன், ஃபலா தப்தஇஸ் பிமா கானு யஅமலூன், அவர்கள் சேர்த்த பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், நான் உங்களது சகோதரர் யூசுப் என்று உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவரிடத்திலே சொல்லிவிட்டார்கள். உடனே புன்யாமீனுக்கு எப்படி இருக்கும், சுப்ஹானல்லாஹ், எனது சகோதரர் என்றால் இவர் எங்கே இருக்கிறாரு, பொருளாதார அமைச்சராகிறாரு, எனது சகோதரர் சொல்றாரு. அவர்கிட்ட என்ன ஒரு சந்தோஷம் அந்த சகோதரருக்கு வந்திருக்கும். பிரிஞ்சது சந்திச்ச இடம், பிரிந்ததும் சந்திச்ச இடத்தையும் பாருங்க. மற்றவர்களை விட யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த வேதனையும் அதே வேதனை இந்த சகோதரருக்கு இருந்திருக்குமா இல்லையா? சந்திக்கிற இடம் என்னங்க, பொருளாதார அமைச்ச இடத்துல சந்திக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணான்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு திட்டம் போடுறாரு. யூசுஃபை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த புன்யாமீனை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்வது? உடனே என்ன செய்கிறாரு, அதாவது இந்த அளக்குறாங்களே, அளந்து கொடுக்குறாங்களே, அவர்கிட்ட சொல்கிறாங்க. யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த அளக்கக்கூடிய அந்த கோப்பை இருக்குது, அப்போ சாதாரண கோப்பையாக எழுந்திருக்காது, ஏதோ பெருமதிமிக்க ஒரு கோப்பையாக இருந்தது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, புன்யாமீனுக்கு ஒரு பார்சல் வைப்பீங்களே, அந்த புன்யாமீன பார்சல் இதை போட்டுருங்கண்ணா, அதை என்ன செஞ்சுருங்க, இது அதுக்குள்ளே போட்டுருங்கண்ணா. போட்டாச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு போட்டாங்க. போட்டு அவங்க போகிறாங்க. போகிற நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி தெரியுமா சொல்லணும், ஃபஅذன முஅذினுன் ஐயத்துஹல் ஈரு இன்னக்கும் லசாரிகூன், அதாவது பொதியை சுமந்து போகின்ற கூட்டமே நீங்கள் திருடர்கள் என்று சொல்லணும். சொல்லிட்டாங்க. சத்தம் என்று சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே அநியாயமாக சொல்ல வைக்கவும் இல்லை, அவங்க உண்மையிலே திருட்டு வேலை தான் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஆனால் இப்போ சம்பந்தம் இல்லாத இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் சரியான இடத்துல என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வைக்கிறார், இன்னக்கும் லசாரிகூன், நீங்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்ல வைக்கிறான். பகிரங்கமான இடத்துல திருடர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வைக்கிறேன்டா, அநியாயமாக செய்வாரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? அநியாயம். ஆனால் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமை இருக்குது, அதை திருப்பி சொல்றதுக்கு உரிமை இருக்கு. திருடினாங்களா இல்லையா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை, அநியாயம் செஞ்சாங்களா இல்லையா, அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இன்னக்கும் லசாரிகூன், எல்லா மக்களும் பார்க்குறாங்களே, திருடர்கள் என்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, காலு அக்பலு அலைஹி மாதா தஃகிதுன், என்ன பிரச்சனை, எது லொஸ்ட் ஆகிட்டீங்க, நேர்மையாக கேட்குறாங்க. இப்போ இதுதான் நீங்கள் பார்க்கணும், அந்த சகோதரர்கள் இந்த எல்லா இடத்துலையும் நேர்மையாக கேட்குற, என்ன உங்களுக்கு என்ன லொஸ்ட் ஆகிட்டுன்றாங்க. உண்மையிலே அவர்கள் திருடலை, ஆனால் ஏற்கனவே திருடினார்கள். உண்மை இப்போ திருடலை, என்ன உங்களுக்கு என்ன லொஸ்ட் ஆகிட்டுன்ற. காலு நஃப்கிது சுவா அல் மலிக் வலிமன் ஜா அபிஹி ஹிம்லு பஈர், மன்னர் அந்த அதாவது அளக்கிற சுண்டை என்ன செய்ய, சுண்டன்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதை என்ன செய்யவில்லை, நாம் காணவில்லை. யார் வாராரோ, அதாவது அப்படி கொண்டு வாரவருக்கு ஹிம்லு பஈர் வ அன பிஹி ஸஈம், அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், இன்னொரு அதாவது மூட்டை அளவுக்கு உணவு தருவோம், நான் அதுக்கு பொறுப்பாளி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலு தல்லாஹி லக்கத் அலிம்தும் மா ஜிஅனா லினுஃப்ஸித ஃபில் அர்தி வ மா குன்னா சாரிகீன், உங்களுக்கே தெரியும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இந்த பூமியில் குழப்பம் ஏற்படுத்த வரவில்லை, நாங்கள் திருடர்கள் அல்ல என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, திருடர்களா இல்லையா? திருடர்கள் அல்ல. இந்த இடத்தில் அவர்கள் திருடர்கள் அல்ல, இந்த இடத்தில் அவர்கள் திருடர்கள் அல்ல. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவதூறு சுமத்தினாரா? இல்லை, அவர்கள் உண்மையில் திருடினார்கள். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது சனக்கலைக்கப்பட்ட அநியாயத்தை தான் என்ன செய்கிறாரு, அவங்களோட மனசுக்குள்ளே அந்த ஏற்படுத்துகிற அந்த சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த விசாரிக்கிறாரே, அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு, நீங்கள் சட்டத்தை சொல்ல வேணாம். அவங்க கேட்குறாங்க, சரி களவெடுத்தா என்னென்னு தீர்ப்பிக்கணுமே, அதுக்கு நீங்கள் சட்டம் சொல்ல வேண்டாம், நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். சரி, நீங்கள் திருடி இருந்தால் யார் பொறுப்புன்னு கேளுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் சொல்ல வேணாம், திருடினவனுக்கு தான் பொறுப்புன்னு சொல்ல வேணாம். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. உடனே அவர் கேட்குறாரு, சரி திருடினா ஃபமா ஜஸா, யார் இப்படி திருடி இருந்தால், யாராவது திருடி இருந்தால், ஃபமா ஜஸா இன் குன்தும் காதிபி, நீங்கள் பொய்யர்களாக இருந்தால், திருடி இருந்தால் யார், உங்களோட கூலி என்ன என்ன அவருக்கு தண்டனை கொடுக்கலாம், நீங்களே சொல்லுங்கன்றான். நீங்களே சொல்லுங்கன்னா அவங்க எதை சொல்லுவாங்க, எகிப்து சட்டத்தை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன சட்டமோ அதை சொல்லுவார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டத்தை மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த மார்க்கத்தில் என்ன சட்டம்டா, யார் திருடினாரோ அன்றைய தினம் அந்த திருடினவர் என்ன செய்யறது, வச்சுக்கிறது, அவருக்கு அதாவது கொஞ்சம் காலத்துக்கு வைத்து தண்டனை எடுத்துடுறது, திருடினவரை அவர் அனுப்புறது இல்லை. இதுதான் அவர்களுடைய மார்க்கத்தில் தண்டனை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, காலு ஜஸாஉஹு மன் உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉஹு, யார் இடத்துல நீங்க பார்க்குறீங்க சுண்டை, அவரை வச்சுக்கங்கண்டான், அவரையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தார், உடனே புன்யாமீன் இதை திறந்துடுவானா, நீங்கள் முதலாவளிந்து திறந்துட்டு வாங்கன்னாங்க. முதலாவளிந்து என்ன செய்கிறாங்க, திறக்கிறாங்க. திறந்தா இல்லை 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 இல்லை, கடைசியாக என்ன செய்கிறாங்க, புன்யாமீன்றத்தை திறக்கிறாங்க. திறந்தா
அங்கே என்ன செய்யுது, இந்த சுண்டு இருக்கிறது. இப்போ அடுத்த குற்றச்சாட்டு என்ன, இப்போ திருடினவர்களையும் யாரு என்று சொல்லி குறிப்பாக விளங்குது. இப்போ யார் திருடினது, இப்போ அவங்களோட பார்வையில், ஆனால் இவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய பார்வையில் யார் திருடினது, புன்யாமீன் திருடிட்டாரு. அதுலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனேயே அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, புன்யாமீன் எடுக்கிறாரு, எடுத்த உடனே அவரை டிஃபென்ஸ் பண்ணணுமா, இல்லை இது என்னமோ நடந்திருக்கு, புன்யாமீன் அப்படிப்பட்டவரில் நாங்கள் என் தம்பி அப்படி தானே பேசணும், அவர் அப்படி செய்ய மாட்டார், என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லணும். சொல்லாமல் என்ன சொன்னாங்க தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், காலு யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபல். அட இவனும் களவெடுத்திருக்கிறாரே, அப்படின்னா யூசுப் களவெடுத்து தான் இருப்பார். சுப்ஹானல்லாஹ் அப்படி சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே இருக்கிறாரு. யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு, இவர் களவெடுத்திருந்தால், புன்யாமீன் களவெடுத்திருந்தா நிச்சயமா யூசுஃபும் களவெடுத்து தான் இருப்பார். களவெடுக்கிற வயசா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனது, யூசுஃபும் களவெடுத்து தான் இருப்பார் என்று சொன்னார்கள். ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறைத்து கொண்டார், சொல்லலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை இருக்குதானே, இல்லை என்றால் இவ்வளவு அநியாயம் செய்து இந்த இடத்துல இப்படி சொல்லுகிற நேரத்தில் ஆத்திரம் வெட்டிக்குமா இல்லையா? இவ்வளோ அநியாயம் செஞ்சுட்டு இன்னமும் மாறலையா நீங்கள், ஆத்திரம் வெட்டிச்சு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆனால் ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறைத்து கொண்டார். வலம் யுப்திஹா லஹும், வெளிக்காட்டல மறைத்து கொண்டார். மறைத்து சொன்னார், கால அன்தும் ஷர்ரும் மகானன், மிக மோசமானவர்கள் நீங்கள். மனசுக்குள்ளார சொல்லிக்கிறாங்க, மிக மோசமானவர்கள் நீங்கள். வல்லாஹு அலமு பிமா தசிஃபூன், நீங்கள் சொல்லுகிற இந்த வர்ணனை இருக்கிறதே அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ புன்யாமீனை பிடிச்சாச்சு. இப்போ அல்லாஹு தாலா சொல்றான், கதாலிக கித்னாலி யூசுஃப மா கான லியஹுதஹு ஃபீ தீனில் மலிக், நாங்கள் தான் யூசுஃபுக்கு திட்டம் போட்டு கொடுத்தோம். மன்னருடைய மார்க்கத்தில் அந்த புன்யாமீனை என்ன செய்ய முடியாது, வைத்துக் கொள்ள முடியாத சட்டப்படி, திருட்டுக்கு வேற சட்டம், ஆனால் எமது சட்டத்தை அப்ளை பண்ண நாங்கள் திட்டம் போட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கதாலிக கித்னாலி யூசுஃப் மா கான லியஹுதஹு ஃபீ தீனில் மலிக், அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த சகோதரர்களுக்கு போக இயலாது, விட்டுட்டு போக வேண்டியதானே, போக இயலாது. தந்தைட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறது, திருப்பி கொண்டு வருவோம். சோதிக்கப்பட்டுட்டாங்க, மனசுல பெரிய சஞ்சலப்படுறாங்க. திருடல்ல திருடண்டு குற்றச்சாட்டு, நேர்மையான நேரில் என்னது மகனை திருப்பி கொண்டு போயிடாத குற்றச்சாட்டு, முறையா பாதுகாத்து கொண்டு போக உணர்வு, ஆனால் கொண்டு போக இல்லாத நிலைமை, தடமாறுறாங்க. சொல்றாங்க, காலு யா ஐயுஹல் அசீஸ். இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா, யா ஐயுஹல் அசீஸ், ஏ அசீஸே கூப்பிடுறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது யார்கிட்ட, இம்ரஅத்துல் அசீஸி துராவிது ஃபதாஹா, அசீஸுடைய மனைவி அப்படின்னு வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான இடத்துக்கு அழைச்சான். இங்கே எப்படி கூப்பிடுறாங்க, யா ஐயுஹல் அசீஸ், ஏ அசீஸேன்னு கூப்பிடுறாங்க. அப்படி என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதே அந்த பொறுப்பில் தான். யா ஐயுஹல் அசீஸ், ஏ பொருளாதார பொறுப்பாளரே, இன்னலஹு அபன் ஷைഖன் கபீரா, அவருக்கு ஒரு வயது போன தந்தை இருக்கிறார், அவருக்கு ஒரு வயது போன தந்தை இருக்கிறார். வஹுத் அஹதனா மகானா, எங்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுக்கங்க, அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அப்போ இந்த இடத்துல எப்படி நேர்மையாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஹுத் அஹதனா மகானா, எங்களில் ஒருவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்லவர் போல் தெரிகிறது என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இன் சரக யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு, இவர் திருடி இருந்தால் இவரது சகோதரர்கள் ஒருவர் திருடி இருக்க வேண்டும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, இன்னா லனராக மினல் முஹ்சினீன், உங்களை நல்லவர்களில் ஒருவராக நாம் காண்கிறோம். அதான் உண்மை, அவர் நல்லவர் என்பது அவங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையே, அதனால அவங்க நினைக்கிறார் நல்லவர், நேர்மையானவர், நல்லா வழங்குது, நேர்மையான மனிதர் என்று எல்லாம் தெரியுது. ஆனால் உள்ளத்தில் உள்ள பொறாமையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி குற்றம் சாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கால மஆதல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும். அன்னஅகுத இல்லா மன் வஜத்னா மதாஅனா இந்தஹு இன்னா இதன் லதாலிமூன், யார்கிட்ட கண்டது அவரை தான் நாங்கள் வச்சுக்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இன்னொருவரை எடுக்கிற அநியாயத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார். ஃபலம் மஸ்தைஅஸு மின்ஹு ஹலஸு நஜியா, நம்பிக்கை இழந்துட்டாங்க, போறாங்க. போகிற நேரத்தில் கால கபீருஹும், அவர்கள் அந்த ஏற்கனவே ஒருவர் இருந்தாரே, கொல்லவானான்னு சொன்னாரே, அவர் சொல்றாரு, அலம் தஅலமு, உங்களுக்கு தெரியாதா, அன்ன அபாக்கும் கது அகத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹ், பாப்பா வாக்கெடுத்தது ஞாபகம் இல்லையா, திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னது ஞாபகம் இல்லையா, அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் இருந்துட்டார். அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரைக்கும் ஃபலன் அப்ரஹல் அர்ல ஹத்தா யஅதன லி அபி அவ் யஹ்கும் அல்லாஹு லி, வாப்பா அனுமதி தரணும் அல்லது அல்லாஹ் தீர்ப்பளிக்க வேண்டும், அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். யார் அந்த 9 பேரில் ஒருவர் சொல்லிட்டு வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அவன் சிறந்த தீர்ப்பாளன் என்று சொல்லி அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டார், போகலை.
இவங்க போகிறாங்க, அதாவது யூசுப் சகோதரி இடத்துல இல்லை, கொஞ்சம் தாண்டி போயிட்டாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்க, தந்தை இடத்துல போய் சேர்றாங்க. அவர் சொல்கிறார், எரிஜி உயிலா அபிக்கும், போங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி நடந்துட்டு, இன்னபின கசரக், உங்களது மகன் திருடி விட்டான்னு சொல்லுங்க. நாங்கள் கண்டதை தான் சொல்கிறோம், நாங்கள் சத்தியம் பண்ணுற நேரத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சத்தியம் பண்ணுற நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியான்னு சொல்லுங்கன்றாங்க. அங்கே போகிறாங்க. சுபஹானல்லாஹ். போன உடனேயே இப்படித்தான் வாப்பா மகன் என்ன செஞ்சிட்டாரு, புன்யாமீன் இந்த மாதிரி திருடி விட்டார் என்று சொன்ன உடனேயே தந்தை என்ன சொல்றார் தெரியுமா அந்த இடத்துல, அதாவது பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன் ஃபஸப்ருன் ஜமீல், இல்லை இது ஏதோ நடந்திருக்கிறது, இது ஏதோ நடந்திருக்கிறது, நான் அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். திருப்பி இரண்டாவது முறை சொல்றார், நான் அழகான ஒரு பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமியா, அல்லாஹ் தஆலா நாடினால் அனைவரையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் தஆலா நாடினால் அனைவரையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். இது ஏழுமா சகோதரர்கள், இதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை. இவ்வளவு நடந்துட்டு நம்மளாம் நடந்துட்டு, ஆனால் அல்லாஹ் நாடினால் அனைவரையும் அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவன் அறிந்தவன் ஞானமுடையவன் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் இவங்க சொல்றாங்க, வஸ்அலில் கரியத்தில்லதி குன்னா ஃபீஹா வல் ஐரல்லதி அக்பல்னா ஃபீ, கேட்டு பாருங்க, நாங்க வந்த கூட்டத்தில் கேட்டு பாருங்க, நாங்க இருந்த கிராமத்தில் கேட்டு பாருங்க, உண்மையிலே திருடினாங்க, நான் எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை, திருடினார்கள் என்று சொல்றாங்க. தந்தை நம்புவதற்கு தயாராக இல்லை. நாம் ஏற்கனவே செய்த தவறுக்குரிய தண்டனை தான் இந்த தண்டனை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து வேதனை வந்து அதிகமாகிட்டு, வேதனை அதிகமாகி தவல்லா அன்ஹும், ஓரமாகிறார், அவர்களை விட்டு ஒதுங்கி போறாரு. ஒதுங்கி போய் சொல்றாரு, வகால யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபே என்று சொல்லி அழுகிறாங்க, யூசுஃபே என்று சொல்லி அழுகிறாங்க. வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி வஹுவ கதீம், அழுது 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 கண்கள் வெள்ளை பூத்து விட்டன. அப்படின்னா என்ன, கருப்பு போயிட்டு, பார்வையெல்லாம் போயிட்டு, தந்தைக்கு மகனை நினைத்து அழுது. எனவே ஒருவர் சோகத்தில் அழுவது கதிருக்கு மாற்றமானதல்ல. கண்ணே குருடாகும் என்ற அளவுக்கு அழுகிறாரு, அது வந்து கதிருக்கு மாற்றமானதல்ல. ஆனால் அதை இறைவன் மீது குற்றம் சாட்டி அங்கலாய்த்து திரிவதற்குதே, இதுதான் கதிருக்கு என்னது மாற்றமானது. இல்லையா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வகி அறிந்தவர், அழுகிறாரு. அதுக்கு பின்னாலே மகன்மார் பார்க்குறாங்க, காலு தல்லாஹி தஃப்தஉ தஸ்குர் யூசுஃப, இப்படியே நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, அழிஞ்சு போயிருவீங்க, இப்படியே செஞ்சீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அழுது 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 என்ன செஞ்சிருவீங்க, அழிந்து மௌத்தாகி விடுவீர்கள், அப்படி அழ வேண்டாம் வாப்பான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தந்தையை பார்த்து சொல்கிறார்கள். அவர் சொன்னார், கால இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், எனது கவலைகள் எனது வேதனைகள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன். வா அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது, நான் அல்லாஹ்விடம் வந்து நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, போங்க பிள்ளைகளே, யூசுஃபையும் புன்யாமீனையும் தேடுங்கள் என்று சொன்னாங்க. போங்க பூமியில திரிஞ்சு போங்க, யூசுஃபையும் தேடுங்கள், புன்யாமீனையும் தேடுங்கள். இவ்வளவு காலம் கடந்த பின்னாலும் மகன்மார் பொய் சொன்னார்கள் என்பது என்னது, அவர் உறுதியா நிற்கிறாரு, பேத்து தேடுங்க என்று சொல்றாங்க. அல்லாஹ் விஷயத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம், உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போய் தேடுங்கள் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மறுபடி இவங்க போறாங்க, யார்கிட்ட, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போறாங்க. இரண்டாம் முறை உணவெடுப்பதற்காக இரண்டாவது முறை போறாங்க. அங்க போய் சொல்றாங்க, ஃபலம்மா தஹலு அலைஹி காலு யா அய்யுஹல் அஸீஸ், ஏ பொருளாதார அமைச்சரே, மஸ்ஸனா வ அஹ்னத துர், எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் என்னது இந்த மாதிரியான அதாவது தொந்தரவுகள் அசௌகரியங்கள் எல்லாம் வந்துட்டு, வஜினா பிபிதாஅத்தின் முஸ்ஜாத், நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு எதுவுமே எங்கள்கிட்ட பெருசாக இல்லை, பண்டமாற்றாக சின்ன ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறோம். ஃபஅவ்ஃபிலனல் கைல வதஸத்தக் அலைனா, கொஞ்சம் கூட தாங்க, கொஞ்சம் கூட தாங்க, கொஞ்சம் தர்மம் செய்யுங்கள், எங்கள்கிட்ட பொருளாதாரம் அவ்வளோ இல்லை அப்படி என்று சொல்லி அவரிடத்திலே சொல்கிறார்கள். இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்தகீன், தர்மம் செய்கிறவனுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த கூலியை கொடுப்பான். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, நிறைய அவங்களோட மனவேதனைகள் நடந்துட்டு, தந்தைக்கு நிறைய மனவேதனை நடந்துட்டு, புன்யாமீன் நிமிக்கிறாங்க, தர்மம் செய்யுங்க, கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம் என்று அவருடைய சொந்த குடும்பம் முன்னால் இருந்து என்ன செய்து கேட்குது. அப்போ கேட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹி இத் அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் அறியாதவர்களாக இருக்கின்ற காலத்தில் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் செய்தது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நீங்கள் தெரியாதவர்களாக இருக்கின்ற காலத்தில் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் செய்தது ஞாபகம் இருக்கிறதா அப்படி என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனேயே இந்த உலகத்தில் இந்த சம்பவத்தை அந்த குடும்பமும் யூசுஃபுக்கு தவிர வேறு யாருக்கு என்னது தெரியாது. காலு இன்னக லஅன்த யூசுஃப், நீங்களா யூசுஃப்னு கேட்டாங்க.
நீங்களா யூசுப் அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். கால அன யூசுப், நான் தான் யூசுப். வஹாதா அஹி, இவர் எனது சகோதரர். கதுமன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். யார் இறையச்சத்துடனும் பொறுமையோடும் வாழ்கிறார்களோ ஒரு காலமும் அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். யார் பொறுத்து இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ ஒரு காலம் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது. நான் தான் யூசுப், இது எனது சகோதரர் அப்படி என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு, காலு தல்லாஹி லகத் ஆதரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாதீன். அல்லாஹ்வின் மீதானே அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான், அல்லாஹ் உங்களை உயர்த்திட்டான் யூசுஃபே, நாங்கள் பாவிகளாகி விட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம். இப்படி சொன்ன நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் சகோதரர்களே நல்லவர்களுடைய அடையாளம். இறைவன் புறமிருந்து தான் வெற்றி என்று நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். உங்கள் மீது எந்த தண்டனையும் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரதி உபகாரம் நான் செய்ய மாட்டேன், பிரதி தண்டனை எதுவும் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு செய்ய மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தாலா உங்களது பாவங்களை மன்னிப்பானாக, மிகவும் இரக்கமுள்ளவர்களில் அவன் மிகவும் இரக்கமுள்ளவன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நடந்த சம்பவத்தை என்ன செய்றாங்க, மறக்கிறாங்க. அந்த இடத்துல சகோதரர்களை என்ன செய்றாங்க, இவ்வளவு நேரம் அலக்கழிச்சதெல்லாம் பழி வாங்குறதுக்கு அவர்களுக்கு உணர்த்துவதற்காக, அல்லாஹ்வுடைய அருளை உணர்த்துவதற்காக, தன் சகோதரனை அழைத்துக் கொள்வதற்காக சொல்லி போட்டு சொல்றாரு. தன் சேட்டை எடுக்கிறார், சேட்டை எடுத்து சொல்றாரு, புடிங்கித இத்ஹபு பிஹி இத்ஹபு பிகமீசி ஹாதா ஃபஅல்குஹு அலா வஜ்ஹி அபி. ஒரு சேட்டை கொடுக்குறாங்க, ஒரு ஷேட்டை எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் தந்தையுடைய முகத்திலே போடுங்கள், எனது தந்தையுடைய முகத்திலே போடுங்கள். யஅதி பஸீரா, பார்வை திரும்பி வரும், அவருக்கு பார்வை திரும்பி வரும். தூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன், உங்களுடைய எல்லா குடும்பத்தையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு வாங்கன்றார். உங்கள் எல்லா குடும்பத்தையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். திருமணம் முடிச்சிருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் இருக்குமே. தூனி பி அஹ்லிக்கும் ஜமீஆ, அனைவரையும் அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு வாருங்கள், இதை தந்தையுடைய முகத்தில் போடுங்க. இவங்க இதை எடுத்துக்கண்டு போறாங்க. இப்போ எல்லா சகோதரரும் வந்திருக்க மாட்டாங்களே, சில சகோதரர் தந்தையோடு இருப்பாங்க. இந்த வந்த நேரத்தில் இவர் போறாங்க. போகிற நேரத்தில் இவங்க ஊரை நெருங்க நெருங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு என்ன தெரியுமா, எனக்கு என்னமோ ஒரு வாசனை வருகிறது அப்படின்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அப்படின்னா, இன்னி லஅஜிது ரிஹ யூசுப், யூசுஃபுடைய வாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொன்னாங்க. யூசுஃபுடைய வாசத்தை உணர்கிறேன். லௌலா அன்னக்கும் துஃபன்னி லௌலா அன் துஃபன்னிதூன், நீங்க எதுவும் செய்யலையே, நான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசனை உணர்கிறேன். ஆனால் அவங்க நம்பல. பார்த்தால் இவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க, அடுத்த சகோதரர்கள் எடுத்து என்ன செஞ்சாங்க, தந்தையுடைய முகத்திலே போட்டார்கள். ஃபர்தத்த பஸீரா, பார்வை என்ன செய்தது, அவருக்கு மீண்டும் திரும்பி வந்தது. கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நான் உங்களிடத்தில் சொல்லவில்லையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தெரியாததை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? பார்த்தீங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான், எங்களுக்கு தெரிய உறுதியாகிட்டா இல்லையா என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரர்களுக்கு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். உடனே அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், காலு யா அபா நஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்திஈன், தந்தையே எங்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள், நாங்கள் தான் பாவம் செஞ்சிட்டோம்ன்றாங்க. தந்தையோடு வந்தார்கள், தாயோடு வந்தார்கள், சகோதரர்கள்லாம் உள்ளுக்கு வந்தாங்க. அப்படி வருகிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உதுஹுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினீன், நல்ல நிம்மதி அடைந்தவர்களாக, பாதுகாப்பு அடைந்தவர்களாக, அல்லாஹ் நாடினால் பாதுகாப்பு அடைந்தவர்களாக வாங்க எகிப்துக்கு என்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாருங்கள் எகிப்துக்கண்டு. ஆமினின், அம்னி என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவித்த இரண்டு ஊர்கள் மிக முக்கியமாக குறிப்பாக பாவித்தது மக்காவுக்கும் எகிப்துக்கும். மக்காவுக்கும் எகிப்துக்கும். உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினின், அல்லாஹ் நாடினால் நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக எகிப்துக்குள்ள என்ன செய்யுங்க, நுழைங்க என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். தந்தையையும் தாயையும் என்ன செய்தார்கள், ஒரு ஆசனத்தில் ஏற்றினார்கள், ஏற்றி உயரமான இடத்தில் ஏற்றினார்கள். 11 சகோதரர்களும் என்ன செய்தார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள். 11 சகோதரர்களும் சுஜூதிலே விழுந்தார்கள். நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால் தான் மரியாதைக்குரிய சுஜூத் என்ன செஞ்சது, தடை செய்யப்பட்டது. மரியாதைக்காண்டி காலில் விழுறது இருக்குது, வணங்குறதுக்காக வேண்டிய இல்லை, ரெஸ்பெக்டுக்காக காலில் விழுவாங்களே, இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் என்ன செஞ்சது, தடை செய்யப்பட்டது. இப்போ காலிலே விழுந்தார்கள் என்று, அதாவது கீழே விழுந்தார், சிரம்பணிந்த, காலில் விழுற இடத்தை விட சிரம்பணிந்தார்கள், கீழே விழுந்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தந்தையே இதுதான் கனவு, இதுதான்
நான் கண்ட கனவு அல்லாஹு தாலா அதை உண்மைப்படுத்தி விட்டான். இதுதான் நான் கண்ட கனவு. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரமணியை நான் என்ன செஞ்சேன், கனவு கண்டேன் என்றாங்க. ஆனால் தந்தை 2 பேரை ஏற்றி இவங்க 11 பேர் என்ன செஞ்சாங்க, சுஜூதில் விழுந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த சம்பவத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக சொல்லுகிறான். இதான் மிக முக்கியமான விஷயம். கடைசி வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களே, சிந்தனையுடையவர்களே, உங்களுக்கு அவர்களது சம்பவங்களில் படிப்பினை உண்டு. அவர்களது சம்பவங்களில் படிப்பினை உண்டு. மாகான ஹதீதன் யுஃப்தரா, இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் அல்ல இது. இது இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட கதையல்ல, இது கற்பனை கதையல்ல. இது வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதை, உங்களுக்கு முன்னால் உள்ள, இதற்கு முன்னால் வந்த வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற நிகழ்வு இது. அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை உண்மைப்படுத்துகிறான். வ தஃஸீல குல்லி ஷைஇன் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன். ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு விளக்கமாகவும் கருணையாகவும் நேர்வழியாகவும் இந்த சம்பவத்தை நான் சொல்லி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில், அதாவது கஷ்டப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, சோதனைக்குட்படுகின்ற எல்லோருக்கும் படிப்பினை உண்டு. எல்லோருக்குமே படிப்பினை உண்டு. இந்த சம்பவத்தை வைத்து அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய கூலிகளை வீணாக்குவதில்லை என்பதை மனதிற்கெடுத்து அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.